ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்லேயே பன்னீர் செஞ்சு அதுக்கப்புறமா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம பட்டர் எதுவும் யூஸ் பண்ணாமல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி சாஃப்டான பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த பன்னீர் செய்கிறதுக்கு 1 லிட்டர் அளவு காய்ச்சி ஆற வச்ச ஃபுல் ஃபேக்ட் மில்க் எடுத்துக்கலாம். பால் எல்லாத்தையும் முழுமையாக சேர்த்த பிறகு நல்லா பொங்கி வரட்டுங்க. அது வரைக்கும் நல்லா பாலை காய்ச்சிட்டே இருக்கலாம். இது போல் பால் நல்லா காய்ஞ்சி வந்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற ஆடைகள் எல்லாத்தையும் உள்ளேயே தள்ளி விட்டுட்டு நல்லா காய வச்சுக்கலாம். பால் நல்லா காஞ்சிட்டு இருக்கும்போது அரை லெமனை பிழிஞ்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்குறேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம பால் நல்லா கெட்டியாக வந்துடுங்க. இப்போ நம்ம கலந்து வச்ச லெமனை எல்லாத்தையும் முழுமையாக சேர்த்துடக்கூடாது. அப்படியே நீங்கள் டைரெக்டாகவும் லெமன் ஜூஸு சேர்த்துடக்கூடாது. பாதி அளவு லெமன் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு முதல்ல ஒரு தடவை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கட்டிப்பட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தடவை லெமன் ஜூஸு முழுமையாக சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக சேர்க்கறதுனால நம்மளோட பன்னீர் ரொம்பவே சாஃப்டாக வருங்க. ஒரு தடவையாகவே நீங்கள் எல்லா ஜூஸையும் சேர்த்துடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. அந்த பன்னீர் தனியாக கீழே போயிடும். இப்போது இந்த மாதிரி வந்த தண்ணி நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுக்கு பன்னீர் மட்டும்தான் தேவை. இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு பன்னீரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் பச்சை தண்ணி விட்டுட்டு நல்லா அலசி விட்டுக்கலாம். 2-3 தடவை பச்சை தண்ணி விட்டு அலசணுங்க. மறுபடியும் இந்த தண்ணியும் கீழே விட்டுட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் பச்சை தண்ணி விட்டுட்டு நல்லா அலசணும். நம்ம சேர்த்த லெமனோட புளிப்பு தன்மையெல்லாம் போகிறது போல் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் அலசும்போது நமக்கு பன்னீர் ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். நம்ம செய்கிற பன்னீர் ரொம்பவே ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக மெதுன்னு இருக்குங்க. மறுபடியும் இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் தண்ணி விட்டுட்டு இன்னொரு தடவை அலசிக்கலாம். இப்போ கையை வச்சுட்டு லேசாக நல்லா பிணைஞ்சு விட்டு அலசிக்கலாங்க. திரும்பவும் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு நல்லா ஒயிட் கிளாத்தாக ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச பன்னீரை எல்லாத்தையும் முழுமையாக அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த பன்னீரை எல்லாம் ஒன்று சேர்த்துட்டு நல்லா இறுக்கி கட்டிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச தண்ணிகளும் சுத்தமாக வந்துடும். பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்த பன்னீரை இது போல் எல்லா தண்ணியும் புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா டைட்டாக கட்டிட்டு அது மேலே ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வச்சிடலாம். நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி கூட வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இது போல் நீங்கள் ரசத்துக்கு கொட்டுற கல் இருந்துச்சுன்னா கூட அந்த கல்லையே தூக்கி வெயிட்டில் வச்சிடலாம். இப்போ ஒரு 2 மணி நேரம் போல் இது அப்படியே செட் ஆகட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த பன்னீரை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பீசஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் பீசஸாவோ அல்லது குட்டி குட்டி பீசஸாவோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் சில்லி, பன்னீர் கிரேவி எது வேணால் செய்யலாம். இந்த பன்னீர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் இதே போல் செஞ்சீங்க அப்படின்னா நம்மளோட பன்னீர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த பன்னீரை வச்சு சூப்பராக ஒரு பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இது போல் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம்.
நீங்கள் கடலெண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். அது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 5-6 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். இப்போ இது கூட 2 பழுத்த தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதங்கிறது போல் நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம 5 முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக கசகசா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச சாஃப்டான பன்னீர் எடுத்துக்கலாம். திருப்பியும் அதே பேன் எடுத்துட்டு இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரட்டும் மிளகாய்த்தூள். நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும்போது ஸ்டவ்வு ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும். இல்லைன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்த்ததையும் அந்த மிளகாத்தூள் ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பன்னீரை முழுமையாக அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அந்த சூட்டில் எண்ணெயில் படுறது போல் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ கடலெண்ணெய் சேர்த்து வறுத்துட்ருக்குறேங்க. நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டரோட வாசனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த எண்ணெயை ஸ்கிப் பண்ணிவிட்டு பட்டரே யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வறுத்துடக்கூடாது. பன்னீர் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். எடுத்துட்டு திருப்பியும் அதே எண்ணெயே இருக்கும்ல, அதுவே போதுங்க. அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கூடவே இன்னும் கொஞ்சம் கடலெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ பிரிஞ்சி இலை 1, பட்டை 1 துண்டு, 1 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல தக்காளி வெங்காய பேஸ்ட்டு அதை இதில் முழுமையாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச பொடி தான். இதுவே நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா மல்லித்தூளையும் மிளகாத்தூளையும் சேர்ந்துட்டு அதில் 1 ஸ்பூன் இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதிக நேரம் கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் போல் கொதி வந்துச்சு அப்படின்னாவே நம்ம முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கிரேவியாக சூப்பராக ரெடி ஆயிரும். முந்திரி பருப்பு சேர்க்கிறதுனால அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்ச பன்னீரையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பன்னீர் எப்போவுமே இது போல் கடைசியாக சேர்க்கணுங்க. முதலுக்கே சேர்த்தக்கூடாது. ரொம்ப ஆரம்பத்துலேயே சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னீர் ரொம்ப சூடாகி வெந்துட்டு ஒரு மாதிரி ஹார்டாக ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கிரேவி ஸ்ட்ரக்சர்லாம் வந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம பன்னீர் சேர்த்திங்க அப்படின்னா நம்மளோட பன்னீர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்பான்ஜியாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதாங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளோட பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலையோ அல்லது மல்லித்தலையோ இது போல் கடைசியாக தூவி இறக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க.